வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் டேங்கி மேங்கோ பிக்கிள் பைட்ஸ். மாங்காய் பத்த ஊறுகாய். ஒரு சிம்பிள் ரெசிபி வித் சம் ஸ்லைட் மாடிஃபிகேஷன். அவுட்புட் ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ், சைட் டிஷ் இல்லை ஊறுகாய். எப்படி வேணாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாருக்கும் பிடிச்ச ஜூசி அண்ட் டேஸ்டி பைட்ஸ். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டக்குன்னு காலி ஆகிடும். வாங்க எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே விடுங்க, சூடு தணியட்டும். ஒரு 50% சூடு தணிஞ்சதும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை வெந்தயத்தூள், 1 ஸ்பூன் சால்ட் இதெல்லாம் போட்டு அந்த மிதமான சூட்லேயே இந்த மிளகாய்த்தூளை நல்லா கிண்டி விடுங்க. மிளகாய்த்தூள் கரிஞ்சிடக்கூடாது. அதே கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் குயிக்காக அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து விட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த சூட்டில் லைட்டாக நுரெல்லாம் வருது பாருங்கள். ஒரு மாங்காவை தோலெல்லாம் நீக்கிட்டு வெஜ்ஜஸ் மாதிரி கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி அந்த மிக்சர் கூட மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் லைட்டாக சூடு இருக்கும். அந்த மிதமான சூட்டில் நீங்கள் அந்த மாங்காவை மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த மாங்காய் வேகாது. அது அப்படியே ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். மசாலா மட்டும் அது மேலே நல்லா கோட்டாகி ஊறிடும். நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் மாங்காயில் மசாலா தடவி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. இதை ஒரு சைட் டிஷ்ஷாகவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை ஊறுகாய் மாதிரி பல நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். உண்ண தெவிட்டாமல் வீடெங்கும் மனம் வீசி நாவில் கொஞ்சி நடனமாடும் மாங்காய் பத்தை ஊறுகாய். இதை ஒரு முறை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான மாங்காய் பத்த ஊறுகாய். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.